உலகெங்கிலும் வீரம் ஏன் போற்றப்படுகிறது? ஏன்? யதார்த்த உலகிலே நாட்டின் முதலமைச்சர் வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர், நாட்டின் பிரதம அமைச்சர் வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர், நாட்டின் முதல் குடிமகன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனாதிபதி வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்கள் உயிரை பாதுகாப்பது பதவி அல்ல, வீரம் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இசட் பிரிவு, ஒய் பிரிவு, பிளாக் கார்ட்ஸ் என்று வீரர்கள் சூற்றி ஆயுதத்தோடு நின்று உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றால், நீ எந்த கொம்பனா இருந்தாலும் வீரன் தான் உன்னையே பாதுகாக்கிறார். அறிவில் சிறந்தவன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம், அவருக்கும் வீரன் தான் பாதுகாப்பு. இந்தியாவிலே பெரும் பணக்காரன் அதானி அம்பானி, நீ எந்த கொம்பாவும் இரு, ஆனால் உன் உயிரை பாதுகாக்க கருப்பு உடையில் கையில் ஆயுதத்தோடு வீரன் சுத்தி நிற்க வேண்டியதற்கு காரணம் வீரம்தான் பாதுகாப்பு. அறிவோ செல்வமோ பதவியோ புகழோ, பாதுகாப்பு வீரம். 150 கோடி மக்கள், எல்லையில் நிற்பவன் 15 லட்சம் ராணுவ வீரர்கள் மட்டும்தான். அந்த வீரர்களின் வீரத்திலே இந்த நிலம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் வீரம். அதனாலேதான் உலகெங்கிலும் வீரம் போற்றப்படுகிறது. உலகெங்கிலும் ஏன் வீரம் போற்றப்படுகிறது? நாட்டின் முதலமைச்சர் வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர், நாட்டின் பிரதமர் வலிமை மிக்க அதிகாரம் கொண்டவர், நாட்டின் ஜனாதிபதி வலிமை மிக்க அதிகாரத்தை கொண்டவர். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பது பதவி அல்ல, வீரம் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இசட் பிரிவு, ஒய் பிரிவு, பிளாக் கேட்ஸ் என்று வீரர்கள் சுற்றி ஆயுதத்தோடு நின்று உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் உயிரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், நீ எந்த கொம்பனாக இருந்தாலும் வீரன் தான் உன்னையே பாதுகாக்கிறான். அறிவில் சிறந்தவன் நம்முடைய ஐயா அப்துல் கலாம், அவருக்கும் வீரன் தான் பாதுகாப்பு. இந்தியாவிலேயே பெரும் பணக்காரன் அதானி அம்பானி, நீ எந்த கொம்பனாக இரு, ஆனால் உன் உயிரை பாதுகாக்க கருப்பு உடை அணிந்து கையில் ஆயுதத்தோடு வீரன் சுற்றி நிற்க வேண்டியது இருக்கு. காரணம் வீரம் தான் பாதுகாப்பு. அறிவோ செல்வமோ பதவியோ புகழோ, பாதுகாப்பு வீரம்தான். 150 கோடி மக்கள், எல்லையில் நிற்பவன் 15 லட்சம் ராணுவ வீரன் மட்டும்தான். அந்த வீரர்களின் வீரத்திலே இந்த நிலம் பாதுகாப்பாக இருக்கிறது என்றால், அதனாலே தான் உலகெங்கிலும் வீரம் போற்றப்படுகிறது என்று வீரத்தை பற்றி சீமான் பேசியுள்ளார்.